இந்த அரசு, வருங்கால அரசு எதுவாக இருந்தாலும் பொதுமக்களுக்கு இலவசத்தை நிப்பாட்டணும். இலவசங்களை கொடுத்து மக்களை பார்த்தீங்கன்னா சோம்பேறித்தனமாக்குறாங்க. உழைத்தால் தான் சோறு அப்படிங்கிற மாதிரி ஒரு செயல்பாட்டை கொண்டுட்டு வாங்க. இந்த தேர்தலை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா முதல்ல ஏடிஎம்கே டிஎம்கே இருந்தாங்க, கூட்டணி பலமாக இருந்தாங்க, 2 பேரும் இருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா டிஎம்கே போன டைம் இது ஒன்ற மாதிரி பண்ண முடியாது. இந்த டைம் விஜய் என்ட்ரு ஆயிருக்கனால இந்த எலெக்ஷன் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். டிஎம்கேக்கு தான் போட்டேன். என்னன்னா வேற எந்த பிரச்சனை எதுவுமே இல்லை சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தமிழ்நாடு அப்பயே இருக்கும் போது நல்லா இருந்தது. அதனால பார்த்தீங்கன்னா இந்த டைமும் கொஞ்சம் நல்லா தான் இது வரைக்கும் போயிட்டு இருக்கு. அப்படியே போகட்டுமே. இல்ல அப்படி இல்ல 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 எதனால தெரியலைங்க சார். அவங்க பாதுகாப்பு இல்ல, சின்ன குழந்தைங்களுக்கு கூட பாதுகாப்பு இல்ல. சிறந்த எதிர்க்கட்சினா என்னோட தனிப்பட்ட கருத்து பாத்தீங்கன்னா அதிமுக தாங்க. பெண்கள் பாதுகாப்பு நிலை எப்படி இருக்குது, நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல பாதுகாப்பால இல்ல, ரொம்ப மோசமா போயிட்டு இருக்குது. எதனால சொல்றோம்னா சின்ன பிள்ளைங்களை கூட ஒரு தனியா அனுப்ப முடிய மாட்டேங்குது. அப்படிதான் இருக்குது நிலைமை. கண்டிப்பா வருத்தப்படுறாங்க. என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா விலைவாசி உயர்வு எல்லாமே பாத்தீங்கன்னா ரேட் அதிகமாயிருச்சு. ஒரு தொழில் செய்ய ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால வருத்தப்படுறேங்க. நிறைய இருக்குங்க, காரணம் சொன்னா சொல்லிக்கிட்டே போலாங்க. ஒவ்வொரு விஷயமும் சொல்லலாம். ஒரு ஒரு சின்ன ஒரு பொருள் வாங்குறதுனால பாத்தீங்கன்னா ரொம்ப சிரமமா இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் அதிகம், இபி பில் அதிகம், திட்டங்கள் பாத்தீங்கன்னா தராரு இருந்தாலும் எல்லா விஷயத்துலயுமே டிராபேக் இருக்கு. போன தாட்டி வாக்குறதுக்கு எப்படின்னு கேட்டாங்க. பட் ஆனால் எனக்கு அது எந்த வருத்தமும் இல்லை. ஏன்னா எல்லா நலத்திட்டங்களும் கிட்டத்தட்ட நிறைவேற்றிட்டாங்க. ஸோ அதனால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த தாட்டி அவங்களே வந்தால் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். நிம்மதியாக மக்கள் நிம்மதியாகவும் இருப்பாங்க. எங்கள் ஊர் எம்எல்ஏ மந்திரியாக இருக்காருங்க. படித்தவருங்க, டாக்டருங்க, ரொம்ப பழகத்துக்கு இனிமையான மனிதர், எளிமையான மனிதர், மக்களுக்கு எதாவது செய்யணும் ஆசைப்படக்கூடிய மனிதர். எங்கள் ஊரில் சைரன் சவுண்டு கேட்கும். சைரன் சவுண்டு கேட்டுச்சுன்னா ஒன்று மந்திரி போகிறான்னு அர்த்தம், இல்லை ஆம்புலன்ஸ் போகிறான்னு அர்த்தம். புளிய மரத்துக்கு லைட்டு கம்பத்துக்குலாம் வணக்கம் வச்சுட்டே போவார். திருப்பி மக்கள் யாருக்குமே வணக்கம் வைக்க மாட்டாங்க. ஊரில் யாருக்குமே எம்எல்ஏவை தெரியாது, மந்திரியை தெரியாது. அதே மாதிரி மந்திரிக்கு எங்கள் ஊரில் யாரையுமே தெரியாது. பெயரளவுக்கு ஒரு 4.25 வருஷம் ஒரு மனுஷன் எங்கள் ஊரில் எம்எல்ஏவோ மந்திரியா இருந்திருக்காரு. இந்த மக்களுக்கு அவர் எந்த நல்லதுமே பண்ணல, எந்த கெடுதலும் பண்ணல. பொதுவாக மற்ற ஒரு மந்திரியில பற்றிலாம் சொல்லுவாங்க, மந்திரி ஆட்டையை போட்டாரு, மக்கள் சொத்தை புடிங்கிட்டாரு, மக்களுக்கு கெடுதல் பண்ணிட்டாரு, கட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டாருன்னு சொல்லுவாங்க. ஆனால் எங்கள் ஊர் மந்திரி எந்த தவறுமே செய்யாத நல்ல மனிதர், எந்த நல்லதும் செய்யாத நல்ல மனிதர்.